அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கிருபையினால் இஸ்லாம் எனும் மகத்தான புனிதத்தை வழங்கி இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக இறைவன் நம்மை வாழ செய்து கொண்டிருக்கின்றான். உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் இந்த உலகம் என்ற பரீட்சை கூடத்திலே இறைவன் நமக்கு ஏராளமான தேர்வுகளை வைத்திருக்கின்றான். அந்த தேர்வுகளில் யார் தேர்ச்சி அடைகிறார்களோ, நல்ல மதிப்பெண் எடுக்கிறார்களோ, தங்களின் அமல்கள் மூலமாக முழுமையான அந்த கவனத்தை செலுத்தி யார் இறைவன் நடத்துகிற அந்த பரீட்சை கூடத்தில் ஜெயிக்கிறார்களோ மறுமையில் அவர் வெற்றி பெறுவார் என்று திருமறை குர்ஆன் மற்றும் அல்லாஹ்வின் தூதருடைய செய்திகளிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருந்தால், முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் உலகத்தில் அல்லாஹ் ஏராளமான வாய்ப்புகளை தருகின்றான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய அந்தஸ்துகள் உயர்ந்து செல்ல, நம்முடைய கண்ணியம் மேம்பட அல்லாஹ் ஏராளமான வாய்ப்புகளை தந்திருக்கின்றான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுகின்றான், மறுமையில் வேதனை மறுமையினுடைய வேதனையை மனிதர்கள் காண்கின்ற பொழுது மீண்டும் உலகத்திற்கு எனக்கு திரும்பவும் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயமாக நான் நல்லறங்கள் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பேன் என்று மனிதன் புலம்புகின்றான். அப்ப அந்த வேதனையை கண்களுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது கதறுவான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இப்ப வேதனை இருக்கிறது என்று சொன்னால் அமல்கள் செய்ய மறுக்கின்றான். அமல்களுடைய அந்த முக்கியத்துவம் விளங்கவில்லை. வேதனையை கண்களுக்கு முன்னால் காண்கிற பொழுது ஐயோ நான் திரும்பவும் நன்மை என்னை உலகத்திற்கு அனுப்ப மாட்டானா இறைவன், நல்லறங்கள் செய்யலாமே என்று அவன் கதறுவான் என்று அந்த பின்னணி அந்த வாசகத்தை அல்லாஹ் எடுத்து போடுகின்றான். அதே போன்று அல்லாஹ் கேட்கின்றான், அவர்களுக்கு பல்லாண்டு காலம் போதிய அவகாசத்தை இந்த உலகத்தில் வழங்கவில்லையா? நல்லது செய்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு, அமல்கள் ஈடுபடுவதற்கு உனக்கு எவ்வளவு வருஷத்தை நான் கொடுத்தேன், உனக்கு பத்தலையா? இங்கே கதர்றாயா என்று அமல்களை செய்ய வேண்டும் என்கிறாயா? இவையெல்லாம் வெற்று கூப்பாடுதான் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில பார்க்கலாம், மறுமையிலே ஒரு அடியான் நிற்கிற பொழுது, ஒரு 60 வயதை கடந்த அடியானாக அவன் இருந்தால் அவர் சொல்லுகிறார், எந்த சாக்குபோக்கு காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நல்ல ஆழமா பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் உலகத்திலே வாழ்கிற பொழுது வாய்ப்புகளை கொடுப்பான். 60 வயசை கடந்த ஒருத்தர் மௌத்தாக போறாரு, அல்லாஹ் கிட்ட போய் நின்னா, யா அல்லாஹ் எனக்கு இந்த அவகாசம் பத்தாது யா அல்லாஹ், தொழுகிறதுக்கான அவகாசம் போதவில்லை, தர்மம் செய்வதற்கான அவகாசம் போதவில்லை, நல்லது செய்வதற்கான காலக்கேடு எனக்கு பற்றவில்லை, இறைவா என்னை சீக்கிரமாகவே மரணத்தை தந்து அழைத்து கொண்டாயே என்று ஒரு மனிதன் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 60 வயதை கடந்து விட்ட ஒரு மனிதர் இறைவனிடத்திலே சாக்குப்போக்குகளை கூறுவார் என்றால் அவரை கண்டு அல்லாஹ் கடுமையாக கோபம் கொள்கின்றான். ஏண்டா, தொழுகிறதுக்கு 60 வருட காலம் உனக்கு போதாதா? உன்னை என்ன 25 வயசுலேயே உயிரெடுத்தேன்? தர்மம் செய்வதற்கு 60 வருஷம் போதாதா? நல்லது செய்வதற்கு, திருந்துவதற்கு, பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு, அல்லாஹ்வின் அந்த சன்னிதானத்திலே அல்லாஹ்விடத்திலே விழுவதற்கு 60 வருட காலம் உனக்கு போதாதா? என்னமோ 20 வயசு உயிரெடுத்த மாதிரி இங்க சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய. சாக்கு போக்குகள் கூடாது. வாய்ப்புகளை தவறவிட்ட நீ இங்கு சொல்லுகிற எந்த சாக்கு போக்குகளையும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல், 60 வயசை கடந்த ஒருவர் சாக்கு போக்குகளை கூறுவான் என்று சொன்னால் அவன் மீது அல்லாஹ் கடுமையான கோபம் கொள்கின்றான். உலகத்துல சொல்லுவாங்க சாக்கு போக்கு, நான் எல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்றது கூட வழி இல்லாம இருந்தேன்,
சிறு வயதில் இருக்கிற பொழுது எனக்கெல்லாம் உன்னை போன்று படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல, சிறு வயதில் இருக்கிற பொழுது உள்ளூரில் தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல, சிறு வயதில் இருக்கிற பொழுது நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்றெல்லாம் உலக விஷயத்திலே சாக்குபோக்கு சொல்லலாம். அல்லாஹ் விஷயத்திலே அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிற வாய்ப்புகள், அந்த விஷயத்திலே நீ வந்து அந்த வாய்ப்புகளை தவற விடாதே, கவி பிடித்துக்கொள், பலமாக கவி பிடித்துக்கொள் என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கின்றான். இந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒற்றை செய்தியிலே நமக்கு புரிய வைக்கிறார்கள். முஸ்லிம் அகமது என்ற போன்ற நபி மொழியிலே தொகுப்பிலே பார்க்கலாம். அல்லாஹின் தூதர் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் மறுமையை கண்களுக்கு முன்னால் காண்கிறார்கள், மறுமையின் அடையாளத்தை அல்ல, மறுமை வந்துவிட்டது, கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் யதார்த்தமாய் அவன் நடு வீதிக்கு வந்தான், தெருவுக்கு வந்தான். யதார்த்தமாய் வந்த நேரத்திலே மறுமை சட்டென்று மறுமை அவன் கண்களுக்கு முன்னால் அங்கே கொதித்தவாறு வந்து கொண்டிருக்கிறது. என்னிடத்திலே பொருளாதாரம் இல்லை, தங்க நகை இல்லை, கொடுப்பதற்கு எந்த விதமான வேல்யூபிளான ஒரு பொருளும் இல்லை, விலை மதிப்புள்ள ஒரு பொருளும் இல்லை, விலை மதிப்பற்ற பொருளும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சின்ன ஒரு மரக்கன்று இவன் கையிலே வைத்திருக்கின்றான். யதார்த்தமா கடைக்கு போகணும்னு வந்த ஒரு மனுஷன் என்னன்னு தெரியல, ஒரு மரக்கன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தான். மறுமை வருகிறது, கண்களுக்கு முன்னால் பார்க்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த மறுமையை நீங்கள் கண்களுக்கு முன்னால் காணுகிற பொழுது உன் கரத்தில் எந்த விதமான பொருளும் இல்லை, சிறிது ஒரு மரக்கன்று தான் இருக்கிறது என்று சூழலுக்கு நீ தள்ளப்பட்டாலும் அந்த மரக்கன்றை நீ பூமியிலே நட்டு வைத்து விட்டு ஓடு. சர்வசாதாரணம், இது என்ன மரக்கன்று தானே, இதனாலெல்லாம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுமா, நம்மளை அல்லாஹ் சும்மா விட்டு விடுவானா அப்படின்னு அலட்சியமா நினைச்சிடாத. கையில இருப்பது சிறிது ஒரு மரக்கன்றாக இருந்தாலும் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லாஹ் அழித்து விட்டு பயங்கரமான எச்சரிக்கையாக கூட காட்டிவிட்டு வேற ஒரு பகுதியை வாழ வைக்கலாம். அப்பொழுது நீ நட்டு வைத்த மரக்கன்று மரமாக, கிளையாக, இலையாக, காயாக, கனியாக பூத்து குலுங்கலாம். நீ இறந்து போயிருப்ப, நீ மரணித்திருப்பாய், ஆனால் நீ வைத்த மரக்கன்று மறுமையில் உனக்கு பலன் தரும். இது போன்ற தூர நோக்கு சிந்தனையோடு சொன்னார்கள். கையிலே இருக்கிற ஒரு மரக்கன்றை நீ அலட்சியப்படுத்த கூடாதுன்னா அப்ப ஃபஜ்ர் தொழுகை அலட்சியப்படுத்தலாமா, ஜும்மா தொழுகையை அலட்சியப்படுத்தலாமா, பிறருக்கு தான தர்மம் செய்வதை அலட்சியப்படுத்தலாமா? மரக்கன்று என்பது நம் பார்வையில் உயிரற்ற பொருள்தான். இதை அல்லாஹ் உனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து அதை கூட நீ மிஸ் பண்ணிராத. மறுமை வருகிறது என்று பதறி போய் துடித்து போய் தூக்கி வீசிவிட்டு ஓடாத, நட்டு வைத்து விட்டு ஓடிப்போ, உனக்கு பலன் தரலாம். வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு இதைவிட மிக சிறந்த ஹதீஸ்களில் உதாரணம் சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறது அளவிற்கு அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற வாய்ப்பை தவற விடாதே. யோசித்து பாருங்க, ஜும்மாவுடைய நாள்ல அந்த நாளில் மட்டும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பங்களை எத்தனை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஃபஜ்ர் தொழுகிற நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்றார்கள். எல்லா நாளுமே ஃபஜ்ர் தொழுகணும் தான், ஆனா இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்ல ஃபஜ்ர் தொழுகிற கூடுதல் சிறப்பு. இதுல இன்னொரு எதிர்கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா உன்னால வெள்ளிக்கிழமை ஜும்மா இன்னைக்கு ஃபஜ்ர் தொலை வர முடியலன்னா மற்ற நாள்ல நீ எப்படி தொலை வந்த கேள்வியும் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாளில் முதல் அணியினராக, இரண்டாவது அணியினராக, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது அணியினராக யார் வருகிறார்களோ ஒட்டகம், மாடு, கோழி, ஆடு, கோழி இவைகளெல்லாம் அது முட்டை, குருமானி தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று வாய்ப்பை தந்தார்கள். இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்பு யார் வீட்டிலிருந்து உழு செய்து விட்டு அமர்ந்து அந்த பயானை கேட்டு தொழுது முடிக்கிறாரோ 10 நாட்கள் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வாய்ப்புகளும் தரப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான், வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய நாளில் குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை ஓதுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் தூதர் மீது யார் ஒரு முறை
அல்லாஹும்ம சல்லி வா அலா முஹம்மதின் வா ஆலி முஹம்மது என்று நீண்ட அந்த ஸலவாத்தை ஓதுகிறார்களோ அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. யார் வீட்டிலிருந்து ஒழு செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்தே வருகிறாரோ ஜும்மாவுடைய பயானை கேட்டு அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஆண்டு நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. வெறுமனே ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது வாய்ப்புகள் ஏராளம், சந்தர்ப்பங்கள். வாரத்தில் ஒரே நாள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை கனகச்சிதமாக பயன்படுத்திவிட்டால் கணிசமான பாவங்கள் வாரம் வாரம் அதாவது தீர்ந்து கொண்டே இருக்கலாம். திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பின் வாசல் திறக்கப்படும். யோசித்து பாருங்க. சீசன் டைம்ல கடைகளை காட்டுகிற அக்கறை, பரீட்சை நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்காக பாடத்திலே காட்டுகிற அக்கறை, ஆஃபர் போடுகிற நேரத்தில் தெருவீதிகளில் வியாபார தலங்களில் காட்டுகிற அக்கறையை, விடுமுறை காலங்களில் சுற்றுலா தலங்களில் செல்கிற அக்கறையை இறைவன் மார்க்கத்திற்காக தந்திருக்கிற அந்த அற்புதமான வாய்ப்புகளில் அந்த அக்கறை எங்கே போனது? இல்லையே. கூட்டமா சேர்ந்து ஜாலியா ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணுனா அந்த அக்கறை இருக்கிறது. ஊர் சுற்றுறதுக்கு அக்கறை இருக்கிறது. உலகம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை தருகின்றான். யோசித்து பாருங்க. ஒரு கோடி ரூபாய், 1 லட்சம் ரூபாய் 12:30 மணிக்கு வந்தாதான் கிடைக்கும். 12:30 வந்தா அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொன்னா 11 மணிக்கே வந்து பாய போட்டு படுத்துடுவாரு. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருப்பாரு. சாதாரண ஒரு ட்ரெயின் டிக்கெட் தான் ஒரு 500, 550, 600 ரூபாய், 400 ரூபாய். 7:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வரும் என்று சொன்னால் 7 மணிக்கே செல்கிறார்கள். எல்லாம் கண்களுக்கு முன்னால் இந்த இழப்பு தெரிந்தால், அந்த இழப்பு தெரிந்தால்தான் அக்கறை செலுத்துவோம், வாய்ப்புகளை கொடுப்போமே. சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு என்பது அளவிலேயே பெரியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் காலத்தில் இது போன்ற வாய்ப்புகளை எப்படி கனகச்சிதமாக பயன்படுத்தினார்கள் என்று பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய தோழர் அம்ர் பின் ஜமூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான தியாகம் நிறைந்த ஒரு தோழர். இவருக்கு காலில் ஊனம், அதாவது பிறவிலேயே ஊனமா அல்லது வளர்ந்த பிறகு ஏற்பட்ட ஊனமா என்று தெரியவில்லை. சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளுக்கு இவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்க. அம்ர் பின் ஜமூ அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார். மிக முக்கியமான ஒரு போர்க்காலம் நடக்கிறது. அந்த போர்க்களத்திலே அவர் கலந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அம்ர் பின் ஜமூ அவர்களே, உங்களுக்கு சலுகை இருக்குது அல்லவா? உடலிலே ஊனம் இருந்தால், கண் பார்வை இல்லாவிட்டால், உடலிலே என்ன ஊனம் இருந்தாலும் போர்க்களத்தில் வர வேண்டாம் என்ற சலுகை இருக்கிறது அல்லவா? பிறகு அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தலாமே. இல்லை அல்லாஹ்வின் தூதரே, அந்த சலுகையாக இருக்கட்டும், நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளதான் வேண்டும் என்கிறார். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரிடத்தில். அந்த கேள்வியை கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அவர் கேட்ட கேள்வி அப்படியே உள்ளார்ந்து புரிந்து கொண்டு வருத்தத்திலே பதிலையும் சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுக்காக எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போர்க்களத்திலே கலந்து கொண்டு நான் கொல்லப்பட்டு விட்டால், ஊனமுற்ற நொண்டி நடந்து செல்கிற என்னுடைய கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையிலே நான் சொர்க்கத்துக்குள்ளே போவானா? எப்படிப்பட்ட கவலை பாருங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ளே தான் போகலாமா என்று கேட்பாங்க. இவருடைய கவலை என்ன? என் ஊனமுற்ற கால் உலகத்திலே ஒரு ஆயுதத்தை வைத்தோ, ஒரு பொருளை வைத்தோ, ஒரு பொருளின் உதவியை வைத்தோ நடந்து செல்கிற பயணிக்கிற சொர்க்கத்திற்குள்ள நுழைகிற பொழுது என் ஊனமுற்ற கால் சரி செய்யப்பட்ட நிலையில சொர்க்கத்திற்குள் நான் செல்வேனா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆம், நாம் நீ ஆசைப்பட்டதை போல் நடக்கும் என்கிறார்கள். போர்க்களம் நடக்கிறது, கொல்லப்படுகிறார். ஜனாசா, ஒவ்வொரு ஜனாசாவாக அல்லாஹ்வின் தூதர் பார்வையிட்டு வருகிறார்கள். அம்ர் பின் ஜமூவுடைய ஜனாசாவின் அருகிலே வந்து நிற்கிறார்கள், கையேந்துகிறார்கள். கண்ணீர் மல்க அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தோழர்களே, இங்கே கவனிங்கள், இங்கே பாருங்கள், இப்பொழுது சொர்க்கம் காட்டப்படுகிறது. அதன் அருகிலே அம்ர் பின் ஜமூ இருக்கிறார். இதை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றான். எப்படி காட்டுகின்றான் தெரியுமா?
அமர் பின் ஜமூஹ் அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய போகிறார். அவர் ஆசைப்பட்டது போன்று அவர் கால்களை நான் பார்க்கின்றேன். ஊனம் சரி செய்யப்பட்ட அமர் பின் ஜமூஹ் நடந்து போகிறார், நடக்க ஆரம்பிக்கிறார். சொர்க்கத்துக்குள்ளே நல்ல கால்களோடு நடப்பதை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றான் என்று உணர்வு பூர்வமாய் சொல்லுகிற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இவர் ஆசைப்பட்டது ஒன்றுதான், எனக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தணும், என் ஊனமுற்ற கால் சரி செய்யப்படணும். இல்லையா? இப்படி என்னைக்காவது சிந்திச்சு இருக்கிறோமா? நான் 5 நேர தொழுகை தொழுதால், ஜும்மா கடமை நிறைவேற்றினால், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா? நான் 1000 ரூபாய் பணம் கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு நன்மை தருவானா இல்லையா? ஒரு ஏழைக்கு, ஒரு ஊனமுற்றோருக்கு, ஒரு முதியோருக்கு, ஒரு அனாதைக்கு உணவளித்தால் அல்லாஹ் எனக்கு நன்மை கொடுப்பானா இல்லையா? நான் வாய்ப்பை பயன்படுத்தணும், அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அலாதிய பிரேம் வெறி. ஊனமுற்றவர்களுக்கு சலுகை இருக்கிறது, போருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைதான். ஆனாலும் கால்கள் ஊனமோ எப்படியாவது சொர்க்கத்திற்குள்ள நுழைகிற பொழுது, சொர்க்கத்தை சுற்றி வலம் வருகிற பொழுதாவது ஊனமுற்ற கால்களோடு நான் செல்லக்கூடாது என்ற கவலையின் உச்சம். அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அற்புதமான நிகழ்வு. அத மாதிரி பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே வாழ்ந்த மிக சிறந்த தோழர்கள் அப்துல்லா இப்னு மஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹு. இதே மாதிரி ஒரு போர்க்காலம் நடக்கிறது, ரொம்ப கடுமையான போர். இஸ்லாத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, அதாவது ரமலான் மாதத்தில் போர்க்காலம் நடைபெற்றால் விரும்பினால் நோன்பு நோக்கலாம், இல்லை என்றால் நோன்பை விட்டு கொள்ளலாம், சலுகை. யமாமா போர்க்காலம் நடைபெறுகிறது. அந்த காலகட்டம் நோன்பு மாதம். நோன்பு வைத்தவர் சில தோழர்கள் செல்கிறார்கள், சிலர் நோன்பை விட்டவராக செல்கிறார்கள். போர்க்காலம் முடிகிறது. அப்துல்லா இப்னு மஹரமா என்ற தோழர் ரத்த வெள்ளத்திலே நோன்பு வைத்த நிலையில் அப்படியே கிடக்கிறார். அவரால் எழுந்திருக்க முடியவில்லை, ரொம்ப நேரமா படுத்திருக்கிறார். நன்றாக கவனிங்க இந்த செய்தியெல்லாம். உள்ளத்தில் ஆழ பதிய வைத்தால் அல்லாஹ் நமக்கு தருகிற வாய்ப்பு, சந்தர்ப்பம், அல்லாஹ் நமக்கு தருகிற அந்த அற்புதமான நிகழ்வுகளை நாம் தவறவிட மாட்டோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுனுடைய மகனார் தோழர்களை பார்ப்பதற்காக யாருக்கு என்ன காயம், யார் உயிருடன் யார் மரணம் என்று பார்ப்பதற்காக வருகிறார். அப்பொழுது அந்த மஹரமா ரலியல்லாஹு அன்ஹு ஓரமா ரத்த வெள்ளத்திலே மிதக்கிறாங்க. இப்னு உமரே இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறார் மஹரமா. மக்கள் எல்லாம் நோன்பு திறந்துட்டாங்களா, நோன்பு திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. துடித்து போகிறார் இப்னு உமர் அவர்கள். நோன்பு திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சே, இன்னும் நீங்க நோன்பு திறக்கலையா? உடனே அருகிலே ஒரு செம்பு கோலை இருக்கிறது, அதை எடுத்து கொடுத்து அந்த ஓடையில போய் தண்ணீர் அள்ளிட்டு வாங்க, நான் நோன்பு திறக்க வேண்டும் என்று கொடுத்து அனுப்புகிறார். ஓடைக்கு செல்கிறார்கள். தண்ணீர் முழுக்க ரத்தம் மிதக்கிறது. அந்த ரத்தத்தை எல்லாம் அந்த செம்பை வச்சு சரி பண்றாரு. சொம்பு முழுக்க ரத்தம், தண்ணீர் அள்ள முடியாத அளவிற்கு ஒரு ஓரமாய் போட்டு அருகிலே தண்ணீரை அள்ளுகிற வகையில ஒரு பாத்திரம் இருக்கிறது. அள்ளி கொண்டு வேகமாய் இப்னு உமர் அவர்கள் மஹரமாவின் அருகிலே வந்து பார்க்கிறார். அவர் மூத்தாகிவிட்டார். அருகிலே தண்ணீரை வாயிலே ஊற்றி நோன்பை திறக்க செய்யலாமே என்று நெருங்குகிற பொழுது மஹரமா அவர்கள் உயிர் பிரிந்து விட்டது. கொண்டு வந்த தண்ணீர் பாத்திரத்தை கீழே போட்டவர் துடிக்கிறார், இறைவா, இவர் உனக்காக நோன்பு வைத்த நிலையிலே உயிரை இழந்தார் என்பதற்கு நான் சாட்சியாக இறைவா. யோசிச்சு பாருங்க, ரமலான் மாதத்திலே நோன்பை அந்த நோன்பை விட்டு கூட போர்க்களத்துக்கு வரலாம். போருக்கு வந்த நேரத்திலே கூட நோன்பு வைத்துக்கிற நான் இறைவனுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை நான் தவறவிட மாட்டேன். தண்ணீரை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே உயிர் போகுதுன்னா யோசித்து பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான். தொழுகை நிறைவேற்ற வழங்குகிறான், தொழாமல் உறங்குகிறோம். தர்மம் செய்வதற்கு வழங்குகின்றான், கொடுப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் வானலோகத்திலிருந்து ஒரு வானவர்கள் இறங்கி அன்றாடம் தர்மம் செய்வதற்காக
செய்பவர்களுக்கு, தர்மம் செய்பவர்களுக்கு இறைவா நீ பரக்கத்து செய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் என்றார்கள். அந்த சந்தர்ப்பம் மலக்குமார்களின் பிரார்த்தனை கிடைக்கும். அந்த கையிலே மரக்கன்று இருக்கிறது. அந்த மரக்கன்று தொழுகை என்ற வடிவிலே, தர்மம் என்ற வடிவிலே, நல்ல விஷயங்கள் வடிவிலே இருக்கிறது. இரண்டு கேள்விதான். கையிலே உள்ள மரக்கன்றை நட்டு வைக்க போகிறோமா, அல்லது கையிலே வழங்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் என்ற மரக்கன்றை தூக்கி வீசி எறிய போகிறோமா? இந்த 2 கேள்விக்கு நாம் பதிலளித்தாக வேண்டும். தொழுகைகள், நோன்பு, தர்மம், ஜகாத், நல்ல பேச்சுகள், வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல் என்ற சந்தர்ப்பங்களே பூமியிலே விதை போட்டு நட்டு வைக்க போகின்றோமா, குழி தோண்டி புதைக்க போகிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கியிருக்கிற சந்தர்ப்பங்களை தவற விடுவோன மறுமையிலே பெரும் நஷ்டவழிகளாக ஆவான் என்பதை ஆழமாய் பதிய வைத்து ஒவ்வொரு விஷயத்திலும், வணக்க வழிபாடுகள், அமல்களை சார்ந்த விஷயத்திலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்தி அளப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு முயற்சிப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர், துளசியாப்பட்டினம்.